சென்னை நடுக்குப்பம் மீனவர் குடியிருப்பை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டார். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கடந்த 23ஆம் தேதி தடியடி நடத்தியதை அடுத்து வன்முறை அரங்கேறியது. இதில் நடுக்குப்பம் பகுதியில் ஆட்டோக்கள், மீன்சந்தை உள்ளிட்டவை தீக்கிரையாக்கப்பட்டது. இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் நடுக்குப்பத்திற்கு சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சனியன்று நடுக்குப்பம் மீனவர் குடியிருப்பை ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், போலீஸ் தடியடியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நிவாரணம் திங்கட்கிழமை அன்று சட்டசபையில் அறிவிக்கப்படும் என்றார். எதிர்பாராத விதமாக அவருடைய உடைமைகள், வாழ்வாதாரம் பாதித்துவிட்ட நிலையில் அந்த வாழ்வாதாரத்திற்கு அவர்களுக்கு ஈடு செய்கின்ற வகையிலும் பாதிப்பை சரி செய்கின்ற வகையிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தாயுள்ளத்தோடு எங்களை எல்லாம் இந்த பகுதிக்கு, நம்முடைய நடுக்குப்பம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதி, சிந்தனை சிற்பி சிங்காரவர்கள் பிறந்த இந்த மண்ணிற்கு அனுப்பி வைத்து அவருடைய தேவைகள், அவருடைய கோரிக்கைகள் என்னவென்று அறிந்து அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனும் நடுக்குப்பம் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து விவரம் கேட்டறிந்தார். காவல்துறையினர் கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும். காரணம், காவல்துறையினர்தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடியவர்கள். அவர்களே கட்டுப்பாட்டை இழந்தால் மக்களுக்கு அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை போய்விடும்.